ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 24,668 பாயிண்ட்ஸாக க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 81,748 பாயிண்ட்ஸ் 384 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 2 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு 53,581 பாயிண்ட்ஸ். நிஃப்டி ஐடி 40,653 பாயிண்ட்ஸ் 342 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறி இருந்துச்சு. ஸோ ஓவராலாட்டு நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து இந்த டிசம்பர் முடிஞ்சு அடுத்தது ஜான்வரி ஒரு 10 நாள் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அன்லஸ் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்து அடி விழும் தவிர, பட் இப்படி ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி மாறி தான் இருக்கும் தவிர பெரிய அளவில் மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆக சான்சஸ் இல்லை. FIS/DIS டேட்டா எடுத்து பார்க்கும்போது FIS 279 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. DIS வந்து 234 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட்டில் FISம் சரி DISம் சரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நெட் செல்லஸாக தான் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கும்போது இந்த ஸ்விக்கி கம்பெனி ஒரு ஃப்ரெஷ் ஹை அடிச்சாங்க. ஸோ ஆக்சுவலி 596 ரூபாய் க்ளோஸ் ஆச்சு, 12% பாசிட்டிவ். பட் இருந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் 612 ரூபா வரைக்கும் போச்சு. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு மேலே போகிறதுக்கு ரீசன் பார்க்கும்போது ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் 20% அப்சைட் போகும்னு சொன்னாங்க. அது லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ 45% மேலே போயிருக்கு இந்த ஸ்விக்கி அப்படிங்கிற ஸ்டாக்கு. ஸோ ஓவராலாட்டு யாரெல்லாம் கன்சிடர் பண்ணிங்கன்னு தெரியல. மேபி 640 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. பைக்கால் கொடுத்துருந்தாங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ். அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் வந்தாச்சு. ஆனால் மேபி 640 விரையில் போகும் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆல்ரெடி ஐபிஓவில் கிடச்சவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் 45% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸ்விக்கி. அதுக்கு வேண்டி ஃப்ரெஷ் என்ட்ரி உள்ள என்ட்ரி கொடுத்துறாதீங்கிறது என்னோட கருத்து. இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்னு பார்க்கும்போது இந்த லோதா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மேலே போயிட்டே தான் இருக்குது. நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி 3% ஏற்றிருக்காங்க, 1467 ரூபாவில் இருக்குது. மதர்சன் 2.5% எப்போ 168 ரூபாவில் இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. DLF 2% ஏற்றிருக்காங்க, 293 ரூபா. ABBயும் 2% அப்பு 7890 ரூபா. அதே மிட் கேப்பில் பார்க்கும்போது ஓப்ராய் ரியாலிட்டி 6% அப்பு 2253 ரூபா. ஹட்கோ 5% அப்பு, சுந்தர ஃபினான்ஸ் 5% அப்பு, டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து அவங்க ஜாயின்ட் வெஞ்சர் விவோ கூட ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு எலக்ட்ரானிக் டிவைசஸும் ஸ்மார்ட் ஃபோனும் மேனுஃபேக்சர் பண்ண பேசிஸில் அது ஏற்றிருக்காங்க. ஸ்மால் கேப்பில் பார்க்கும்போது 5 ஸ்டார், கைனஸ், ஏஸ் 361 இது எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க மார்க்கெட்டில். அடி விழுந்தது எங்கன்னு பார்க்கும்போது பாரதி ஏர்டெல், வேதாந்தா, டெக் மஹேந்திரா, அல்ட்ராடெக் சிமெண்ட். அடுத்து பார்க்கும்போது மிட் கேப்பில் JSW இன்ஃப்ரா, MRPL, டாடா கெமிக்கல்ஸ், கன்கார். நெக்ஸ்ட் ஸ்மால் கேப்பில் ஜோதி லேபரட்டரிஸ், கேஸ்ட்ரோல் இந்தியா, நவீன் ஃப்ளோர். அடுத்து வந்து NSL, NISP இந்த கம்பெனி எல்லாமே ஓரளவுக்கு அடி வாங்கியிருந்துச்சு. செக்டரைஸ் பார்க்கும்போது மீடியா தான் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸு. ரியாலிட்டி, ஃபார்மா, PSU பேங்க், பேங்கிங், ஆட்டோ ஃபினான்ஸ் இதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. இன்ஃப்ரா, சர்வீஸ், டெக்னாலஜி, சிமெண்ட், கன்சூமர், PSC, எனர்ஜி, மெட்டல் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இன்னைக்கு வந்து ஒரு 1865 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஃபிளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. HDFC பேங்க் வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங், விச் மீன்ஸ் போர்ட் மீட்டிங், ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங். நெக்ஸ்ட் வந்து அதோட ரிசல்ட்ஸ் Q3 ரிசல்ட்ஸ் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, January 22 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து அக்டோபர் டு டிசம்பர் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து January 22 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு HDFC பேங்க்ல வெயிட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். விப்ரோ கொடுத்த அப்டேட். ஸோ ஆக்சுவலி விப்ரோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 309 ரூபாய் இருக்குது. ஸோ ஓவராலாட்டு 300 ரூபாய் தாண்டிட்டாங்க. நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பொறுமையாக இருந்ததுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் விப்ரோ கொடுத்துருக்கு இந்த வருஷத்தில். விப்ரோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மஸ்கிட்டோஸ் ஹெட் குவார்ட்டர் ஐடி சர்வீஸ் கம்பெனியான அப்ளைட் வேல்யூ டெக்னாலஜிஸ் AVT அப்படிங்கிற ஒரு கம்பெனியை $40 மில்லியன் இவங்க அக்விசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் சர்வீஸ் கேப்பபிலிட்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி சர்வீஸ் மேஜர் இந்த செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து டிசம்பர் 31 கம்ப்ளீட் ஆகும் இந்த வருஷத்துலேயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பிஸ்னஸ் இந்த AVT அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ணுறாங்க. அப்ளைட் வேல்யூ டெக்னாலஜிஸை $40 மில்லியன் அக்விசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விப்ரோ கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா ஆக்சுவலி 4th இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 8.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 3324 கோடி ரூபா இந்த டிவிடெண்டுக்காண்டி அவங்க ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து இந்த 4th இன்ட்ரீம் டிவிடெண்ட் இந்த வருஷத்தில் மட்டுமே அவங்க எனக்கு தெரிஞ்சு 40 ரூபாய்க்கு மேலே டிவிடெண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த வருஷத்தில் மட்டுமே அவங்க 46 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 8.50 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க 24ஆம் தேதி. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாவில் வந்து அப்டேட்டு. ஆனால் அன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 1.5% நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. பார்க்கும்போது 1.25% நெகட்டிவ் 513 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு வேதாந்தா லிமிடெடோட ஸ்டாக் ப்ரைஸ். ஸோ இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போ அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. கெயிலில் வந்து அப்டேட்டு. கத்தார் பார்த்தீங்கன்னா கெயிலுக்கு வந்து ஒரு 5 இயர் டீலில் வந்து, அதாவது 5 வருஷம் வந்து LNG லிக்விட் நேச்சுரல் கேஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு கத்தார் வந்து இப்போ ஒத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கெயிலுக்கு
எல்என்ஜி ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு மார்ச் 2030 வரைக்கும், ஏப்ரல் 2025 டு மார்ச் 2030 வரைக்கும் இதை சப்ளை பண்ணுறது கத்தார் இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து கத்தார் வந்து சப்ளை ஆரம்பிப்பாங்க. 2030 மார்ச் வரைக்கும் அந்த டீல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து கெயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. வேரி எனர்ஜிஸ் ஆக்சுவலி இதெல்லாம் ஐபிஎல்ல கிடச்சிருந்தா நல்ல லக்கான ஸ்டாக். இதெல்லாமே 3133 ரூபாயில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 2.5% கீழே வந்துருந்துச்சு. இவங்க 2 ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. 398 மெகாவாட் உள்ள சோலார் மாடியூல் சப்ளை பண்ணுற 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒன்று 249 மெகாவாட்டு, என்னோட வந்து 149 மெகாவாட்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த சப்ளை ஆஃப் சோலார் மாடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஆகிறது ஃபினான்ஷியல் 26 கமெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் தான் அவங்களோட சப்சிடி மூலமாட்டம் அவங்களுக்கு ஒரு 170 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் மத்திய பிரதேசில் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஓவரால் இது வந்து வேரி எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஐபிஓவில் கிடச்சவங்க வச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு ட்ரெண்ட் இருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் ஏதாவது நெகட்டிவ் அப்டேட் வந்துன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ட்ரேட் டெபிசிட் பார்க்கும்போது ரெக்கார்டை டச் பண்ணியிருக்கு. $37.84 பில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் ஆக்சுவலி ப்ரீவியஸ் மந்தில் பார்க்கும்போது $27.4 பில்லியன் இருக்குது. ப்ரீவியஸ் மந்தில் வந்து $27.14 பில்லியன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெபிசிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ட்ரேட் டெபிசிட் அப்படின்னா நிறைய டவுட் வரும். ஆக்சுவலி த கேப் பிட்வீன் த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அதுதான் இந்த ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி ட்ரேட் டெபிசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்டோன் வந்து இந்த ஹால்டிராம் ஸ்நாக்ஸில் வந்து மைனாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு பிளாக் ஸ்டோன் வந்து சிங்கப்பூர் ஸ்டேட் இன்வெஸ்டர்ஸ் ஜிஎஸ்டி பிரைவேட் லிமிடெட், அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இவங்ககிட்ட எல்லாமே பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஒரு $1.6 பில்லியன் அக்யூசியேஷனுக்கு 20% ஸ்டேக்கு. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து லீட் பிட்டராக இருக்கிறது வந்து, அதாவது முன்னணியில் இருக்கிறது வந்து ஹால்டிராம் ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிற அப்டேட் வந்துருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க அக்யூசியேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் டாடா குழுமம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த செக்மெண்ட்லன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டார்பக்ஸ் அந்த ஜாயின்ட் வெஞ்சர் கொஞ்சம் கன்சியூமர் இதில் வந்து கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எக்ஸ்பென்ஷன் கோலை வந்து கைவிடலை. 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பென்ஷன் கோல் வச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து ரெவன்யூவை டபுள் டிஜிட் ஆக்கிறதுக்கும் முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் அதிகரிக்கிறது, டீயோட காஸ்ட் அதிகரிக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சியூமர்கிட்ட வந்து இம்பேக்ட் ஆகுது. ஸோ ஓவராலாட்டி இவங்க அந்த கஃபே அந்த இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஸ்டார்பக்ஸ் அந்த ஜாயின்ட் வெஞ்சர் வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது இப்போ வந்து ஒரு 80 ஸ்டோர்ஸும் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 120 ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் அவங்க வச்சுருந்த கோல்ஸ் வந்து 100 ஸ்டோர் தான். ஆனால் இப்போ அது 120 ஸ்டோர் ஆட்டே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து 2028 கோல் எப்படின்னா 1000 ஸ்டோர் வந்து இந்த செக்மெண்ட்டில் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட சிஇஓ இருக்கிற சுனில் டி சோசா அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மட்டுமே யூஎஸ் காஃபி பிராண்ட் தான் இந்த ஸ்டார்பக்ஸ். 450 அவுட்லெட்ஸ் இப்போ அவங்க கைவசம் வச்சுருக்காங்க நம்ம கண்ட்ரியில் மட்டுமே. பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நியூ இவி பிராண்டை லான்ச் பண்ணி நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் 26ல் 500,000 எலக்ட்ரிக் சேல்ஸில் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு நியூ எலக்ட்ரிக் செக்மெண்ட்டை வந்து நியூ இவி பிளேஸை வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ ஓவரால் இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஃபினான்ஷியல் 26ல் இவங்க சொல்கிறது நடக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பஜாஜ் ஆட்டோ இந்த சிஎன்ஜி வெஹிக்கிளில் 80% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. 3 வீலர் எலக்ட்ரிக் 3 வீலர் செக்மெண்ட்டில் இந்த கம்யூட்டர் கார்கோ செக்மெண்ட்லேயே உங்களுக்கு 36% மார்க்கெட் ஷேர் இருக்குது. இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் இப்போ ஒன்று கொண்டு வந்தாங்க ஃப்ரீடம் 125, அது நல்ல இது ரீச் ஆயிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல பெரிய காம்படிஷனே இல்லை உங்களுக்கு பஜாஜ் ஆட்டோக்கு. பட் ஸ்டாக் வேல்யூஷன் கொஞ்சம் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இப்போதே வெயிட் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கம்பெனிஸ்க்கெல்லாம் ரிலீஃப் கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஸ்சிவி போர்ட்ஃபோலியோக்கு இது மூலமாக ரிலீஸ் கிடைக்கும். மேபி அதில் டேக்ஸ் ஸ்லாப் வந்து உங்களுக்கு குறைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிசம்பர் 16 மேபி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க இது குறைக்கிறாங்களா அப்படி. அது மட்டும் இல்லாமல் இந்த சிகரெட்ஸுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி டேக்ஸை ஏற்ற போகிறாங்க அப்படின்லாம் நடந்துச்சு. ஸோ நாளைக்குள்ள வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அவங்க எதெல்லாம் குறைச்சிருக்காங்க கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ கொடுத்த அப்டேட்டு. ஜொமேட்டோவில் ஒரு $513 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த பிஎஸ்சி சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், விச் மீன்ஸ் மாற்றுவாங்க ஷேர்ஸ் எல்லாமே. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னு இன்க்ளூஷன் சென்செக்ஸ் இன்க்ளூஷன் நெக்ஸ்ட் வீக்கில் நடக்கும். ஸோ நோமா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $513 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிசம்பர் 23 நடக்கும். ஸோ ப்ரோக்கரேஜ் ஃபேமாக இருக்கிற நோமா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பில் இருக்கிற கம்பெனிஸ் $252 மில்லியன் நெக்ஸ்ட் வீக் வந்து அவுட்ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஜொமேட்டோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 58% லாஸ்ட் 6 மந்த்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 1 இயரில் 138% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சேம் பீரியட் அதாவது சென்செக்ஸில் பார்க்கும்போது 14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு சேம் பீரியடில். இந்த ஸ்டாக்கோட ரெவன்யூ வந்து 69% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் நெட் ப்ராஃபிட் 176 கோடியாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் இது வந்து ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹெச்பிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 4679 கோடிக்கு வந்து மும்பையில் இருக்கிற ரிஃபைனரியை ஒரு மாடர்னேஷன் ப்ராஜெக்ட் வேண்டி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஹெச்பிசிஎல் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 4679 கோடி. இது வந்து அவங்களோட மும்பையில் இருக்கிற ரிஃபைனரி இந்த லூப் ஆயில் பேஸ்டு ஸ்டாக்கு அதில் வந்து 475 கிலோ டன்ஸ் பெர் ஆனமாக இருக்கிறத 764 கிலோ டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து ஹெச்பிசிஎல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.